வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா மையம் விசில் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம நடிகர் கமல்ஹாசன் வந்து அரசியல் கட்சி புதுசாக திறந்திருக்காரு. அப்போ அவர் வந்து மையம் ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தார். இப்போ வந்து மையம் விசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா இது வந்து மக்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். எந்த ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய புகாரை தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்போம். அதுக்கு சம்மந்தமாக வந்து நாங்கள் வந்து அந்த புகாருக்கு வந்து சரியான தீர்வு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பதிவு பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இதோட மெயின் பேஜுக்கு போயிடும். உங்களுடைய தகவல் வந்து எதையுமே வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி பதிவு செய்ய நான் ஆப்ஷன் பண்ணிட்டேன். இது இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் இருக்குது. நான் தமிழ் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய கட்சி பதிவு படிவம், அவங்கள கட்சியில் சேர்கிறதுக்காக அந்த கட்சி பதிவு படிவம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, ரெண்டாவது தமிழ்லையும், மின்னஞ்சல் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து மெயில் ஐடி, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கொடுக்கலாம். இடையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த தொகுதியோ அந்த தொகுதி தேர்ந்தெடுத்துக்கணும். அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தொகுதி அதை தேர்ந்தெடுத்து கீழே நீங்கள் வந்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த படிவம் ஃபுல்லாகிடும். உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து எழுத முடியும். அப்போ வந்து திரும்ப ஒரு ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணதெல்லாம் உள்ளே போச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு ஓடிபி வந்துச்சு. இப்போ நான் ஓடிபி வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போது ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணி நான் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு பின் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 1 2 3 4 ஒரு பின் என்ட்ரு பண்ணிட்டு திரும்பவும் கன்ஃபார்ம் பின் கேட்கும். அதே இதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ கீழே சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது கொடுத்துட்றாங்க. மேலே பாருங்கள் 3 லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட தகவல் ஃபுல்லாகவே தெரியும். நீங்கள் எந்த இது டிஸ்ட்ரிக் இது எந்த தொகுதிங்க மேலே காட்டும். அதே மாதிரி இதான் விஷயங்கிற சிம்பிள். இந்த சிம்பிள் அனுப்பி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே 3 பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் அந்த மேலே உள்ள 3 மணி பாரை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்மையில், அப்புறம் தீர்க்கப்பட்ட, அப்புறம் 3வது ஒருத்தர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம்னா அதையும் காட்டுவாங்க, எதுவும் கம்ப்ளைண்ட் தீர்க்கப்பட்டதோ அதையும் காட்டுவாங்க. இப்போ நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறதுனால அது ஒன்றுமே இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெனு பார் மீனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பலதரப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்குவேஜ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். தமிழ் இருக்குது, நான் இங்கிலீஷு தமிழ் 2 லாங்குவேஜ் தான். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை விட்டு வெளியேறணும்னு வச்சா கூட நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த கீழே உள்ள விசில் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி வந்திருக்கு. நீங்கள் வந்து எந்த வகையான கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். மேலே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்குள்ள ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும். அறிக்கை இதுன்னு சொல்லியிருக்காங்களா, கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது புகைப்படமாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோவாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கலாம். கீழே உள்ளதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷனை வந்து அது எடுத்துக்கணும். கரெக்டான லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் லொக்கேஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற இடம். இந்த சைடு இருக்கிறது வந்து ஃபோட்டோஸ். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தலைப்பு மாசு, நீர் மாசு, குப்பை தொட்டி, மற்றவை சாலை பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை சம்மந்தமாக தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பு நீங்கள் ஏதாவது தேர்ந்தெடுத்துட்டு அது சம்மந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் மூலமாக. பாருங்கள், நான் என்ன சொன்ன மாதிரி நான் லொக்கேஷனை கிளிக் பண்ணதோட லொக்கேஷன் வந்துருச்சு. நீங்கள் லொக்கேஷன் வந்து அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் ஆட் ஆகிடும். நான் இருக்கிறது வேறு ஏரியாங்கிறனால இப்போ அதை வந்து சரி பண்ண முடியாது. நான் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கேன், நம்ம நாட்டில் இல்லை. அதனால் எனக்கு வந்து உடனே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதே மெத்தட் தான், ஈஸியாக போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக பண்ணலான்னு இருக்காங்க. நம்ம ஆள்ற கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காட்டியோட இப்போ புதுசாக வந்திருக்க கட்சிகளை வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் நீங்கள் வந்து ஊழல் சம்மந்தமாக பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே உள்ள டிக்கை வந்து ஊழல் கொடுத்துங்க. அப்படி ஊழல் இல்லை அப்படின்னா அதை டிக்கை எடுத்து விட்டுருங்க. கீழே வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் எழுத வேண்டியெல்லாம் எழுதிக்கலாம். கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக கீழே எதுவும் எழுதிக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதில் வந்து சென்ட் ஆயிரும். அதுக்கு சம்மந்தமாக அவங்க எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அந்த குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நடிகர் கமல்ஹாசன். புதுசாக வந்திருக்க மையம் கட்சி தலைவர்.
இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.